Hey, hello guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லா மாடல் ராயல் என்ஃபீல்ட் பைக்கோட பேசிக் மெயின்டெனன்ஸ் சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். தண்டர்பர்ட் எக்ஸில் நான் ஃபீல் பண்ண குறைகள் என்னென்னா ஸ்பீடாமீட்டரை கவரான பிளாஸ்டிக் பாட் இருக்குல்ல, அது என் பைக்கில் உடஞ்சிச்சு. அது கொஞ்சம் குவாலிட்டியாக ஃபைபரில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அப்பப்போ வேறு செயின் லூஸ் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். அது ஒரு கடுப்பு இந்த பைக்கில். எதனாலனா வெயிட் அதிகன்றதால அடிக்கடிக்கு லூஸ் ஆகுது. அது இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போகிற பார்ட்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஆயில் ஃபில்ட்ரு, நடுவில் ஏர் ஃபில்ட்ரு, இது மோட்டிவ் ஆயில். இந்த மோட்டிவ் ஆயிலே ராயல் என்ஃபீல்டுக்கு ரெக்கமெண்டட்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன், அதை வாங்குங்க. ஏன்னா இதான் பெஸ்ட்டு. 2.5 லிட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ஆரியை பொறுத்த வரைக்கும் 2.2 ஊற்றினா போதும். அதாவது 2.2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, ஆயில் கெப்பாசிட்டி, அது ஊற்றினா போதும். மீதிலாம் ஓவர்ஃப்ளோ ஆகும். இதுதான் ஆயில் ஃபில்டர் கேப்பு. இது வந்து ட்ரைன் போல்ட். ஸ்டார்டிங்கில் ஒரு ஆயில் ஃபில்டர் காமிச்சால அந்த ஆயில் ஃபில்டர் இங்கே போட மாட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், அப்புறம் இங்கே எதுக்கு இன்னொரு ஆயில் ஃபில்டர்னு. எதுக்காகனா இதோட குவான்டிட்டி அதிகம், 2.2 லிட்டர்ஸுன்றதால. அதனால் 2 பாத் கொடுத்துருக்காங்க ஃபில்டர் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி நான் ட்ரைன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க கீர்ஸ்லாம் மூவ் ஆகி அதில் இருக்கிற ஒட்டி இருக்க ஆயிலெலாம் மொத்தமாக ட்ரைன் ஆகிடும். இப்போ இங்கே சொன்னால் மொத்தம் ஆயிலாம் ட்ரைன் ஆகும். ஓரிங்க அவுத்துட்டேன். ஒரு க்ளீனான கிளாத் வச்சு உள்ளே இருக்கிற ஆயிலை கொஞ்சம் தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு புது ஓரிங்க நான் போட போகிறேன். அந்த புது ஓரிங்க எப்படி போடுறேன்னு பாருங்கள். உள்ளே போய் செட்டிங்காக உட்காந்துச்சு. அவ்வளோதான். இப்படி நம்ம ஃபிங்கர் வச்சு லேசாக அப்படியே பொறுமையாக மேலோட்டமாக சைடில் மட்டும் தடவுனாலே போதும். அழகாக போய் அது பொசிஷனில் உட்காந்துரும். இப்போ ஆயில் ஃபில்ட்ரு போடுவோம். இப்போ ஆயில் ஃபில்ட்ரு இதான் பொசிஷனு. இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, லெட்டர் வந்து அவுட் சைட் பார்த்தா மாதிரி வரும். இது அவுட் சைடு. இன்சைடு ஒரு ஓரிங் இருக்கும், அவுட்டரில் ஒரு ஓரிங் தான். 2 ஓரிங் போடணும். 2த்தையும் மிஸ் பண்ணுறக்கூடாது. அப்போ தான் கரெக்டாக உட்காரும். அப்படி நம்ம ஒரு ஓரிங் மிஸ் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா, உள்ள ஒரு ஹோல் தெரிதா, இங்கே ஒரு ஹோல் தெரிதா. இது இன்லெட்டு, இது அவுட்லெட்டு. ஓகே, இப்படி வந்து இப்படி போவோம். நீங்கள் ஓரிங் மிஸ் பண்ணிட்டா எல்லாம் ஒழுங்காக ஃபில்டர் ஆகாது. நம்ம இது போடுறதே வேஸ்ட்டாக போய்டும். 2 ஓரிங் மஸ்ட்டு கரெக்டாக போடுங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் போட்டலாம்.
இதுதான் இன்டேக்கு, ஏர் உள்ளே வர வழி. இது அவுட்டு, கார்பரேட்டருக்கு போகிற வழி. எதுக்கு ஏர் ஃபில்ட்ரு மாற்றுறோன்னா சுத்தமான ஏரு கார்பரேட்டுக்கு போகணும். அப்படி சுத்தமான ஏர் போகலன்னா மைலேஜ் அடி வாங்கும். கார்பரேட்டரால் மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் பெட்ரோல், ஓகே, அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்ஜினுக்கு அனுப்போம். இப்போ புது டெக்னாலஜி ஃபியூல் இன்ஜெக்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்ப்ரே பண்ணுற வேலை அது பார்த்துக்கோம். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணோம். ஸோ அதனால் ஏர் ஃபில்டர் ரெகுலராக மாற்றுங்க. அப்போ தான் மைலேஜ் ஷார்ட்டேஜ் ஆகாது. பல மாதம் கழித்து இன்ஜின் ஆயில் மாற்றுறவங்க மாற்றிட்ட பிறகு தயவு செஞ்சு மட்டும் லாங் ட்ரிப் அடிக்காதீங்க. ஏன்னா அந்த இன்ஜின் ஆயில் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆகணும். செட் ஆகிட்ட பிறகு தான் இன்ஜின் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் லாங் ட்ரிப் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வண்டி ஐடியலில் ஓட்டும். எதுக்கு சொல்கிறேன்னா டைட் பண்ண போல்ட்டெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லீக் இருக்கா இல்லையான்னு புதுசாக மாட்டுறவங்க கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்.